என் பேர் தேவதாரணி. நான் நம்ம காலேஜ்ல ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ உங்ககிட்ட நம்ம ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் எவ்வளவு ஒரு வேல்யூ ஆனது, அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா சொல்ல போறேன். தயாரா இருங்க கேட்கறக்கு. வாங்க தெரிஞ்சுக்கலாம். கதைகள் சொல்லும் காலத்தின் கரங்கள், காய்ந்த தலைகளை போல உதிரும் நினைவுகள், கற்கள் குதிக்கும் கோபுரங்கள் சரியும் மண்மேல் நடந்த வீரர்களின் காலடி தடம். இன்று பிறந்த மழலையும் நேற்று வாழ்ந்த மூதாதையரையும் ஒருவர் மறந்தால் வரலாறு செத்துவிடும். ஏனென்றால் நாம் வாழ்வதே வரலாறு என்ற வட்டத்திற்குள்ளார்தானே. காதல், போர், பஞ்சம், புரட்சி என மாற்றங்கள் பல வந்தாலும் எண்ணங்களில் உள்ள வரலாறு என்றுமே அழியாது. அது தலைமுறை தாண்டி ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வரலாற்றுத்துறை உங்களை இனிதே வரவேற்கின்றது. ஸ்கூல் முடிக்க போறீங்களா? நீங்க 12th முடிக்கும் போது உங்களுக்குள்ள நிறைய யோசனைகள் இருக்கும். உங்களுடைய பேரண்ட்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சமூகத்துல ஒரு அந்தஸ்தான வேலைக்கு நீ போகணும் அப்படிம்பாங்க. டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, வக்கீல் ஆகும்பாங்க. அதையெல்லாம் விடுங்க. நீங்க என்ன ஆகணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுக்கு சரியான இடம் தான் நம்ம ஜெயராம்ஸ் காலேஜ். நீங்க ஆல்ரெடி 12th ஹிஸ்டரி எடுத்தீங்களா? அப்போ ஹிஸ்டரி மேஜர் எடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க இல்ல? அப்போ வீட்டுல என்ன சொல்றாங்க? வரலாறுங்கிறது வெறும் கதை தானே, அதை படிச்சு நீ என்ன வேலைக்கு போக போற அப்படின்னு கேக்குறாங்களா? அப்போ அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க, வரலாறுங்கிறது கதை கிடையாது, அது நம்மளுடைய அடையாளம், உணர்வுன்னு. ஏன்னா வரலாறு படிச்சுட்டு என்ன வேலைக்கு போற அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு தெரியாது வரலாற்றுக்குள்ள இவ்வளவு இருக்கா அப்படிங்கிறது. வரலாறுங்கிறது வெறுமன பாடம் மட்டுமே நினைக்கிறீங்களா? கிடையாது. அது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய ஆணி வேர். நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கன்னு நம்ம கத்துக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு. இது நமக்கு ஒரு ஆணி வேரா இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம கடந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, நிகழ்காலத்துல எப்படி நம்ம வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எதிர்காலத்துல என்ன மாதிரி தீர்வை கொடுக்கும், நம்ம எதனா பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொடுக்கும் அப்படிங்கறது எல்லாமே தெளிவா சொல்றதா வரலாறு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வரலாறுங்கிறது ஒரு பாடம். கிடையவே கிடையாது. ஏன்னா வாழ்க்கைங்கிறதே ஒரு வரலாறு தான். நம்ம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வரலாற்றுக்குள்ள பொதிஞ்சுகிட்டே தான் இருக்குது. வரலாற்றுக்குள்ள நிறைய தகவல்கள் சேகரித்து கிடக்குது. அதை எடுத்து படிக்கத்தான் ஆள் இல்ல. படிச்சுட்டா உங்களை விட ஒரு சிறந்த அறிவாளி இங்க யாருமே கிடையாது. சரி, வரலாறு படிச்சு நான் என்னங்க ஆக போறேன், வெறுமனே டீச்சர் தானே, அதுல என்னங்க வந்துட போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நீங்க சொல்ற அத்தனை டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், நீ என்னதான் படிச்சாலும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்குள்ள போகணும்னு நினைக்கிற எல்லாருமே கோச்சிங் கிளாஸ் சேர்ந்து ஃபீஸ் கட்டி படிக்கிற ஒரே படிப்பு ஹிஸ்டரி தான். ஏன் அவ்வளவு மெனக்கெட்டு படிக்கணும்? ஏன்னா அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல முக்காவாசி ஹிஸ்டரி தான் வரப்போகுது. அப்போ இப்பயே நீங்க அதுக்கு சூஸ் பண்ணலாமே. உங்களுக்கான சரியான தேர்வை நீங்க தான் முடிவு பண்ணும். அது என்ன பாடமாகட்டும், வாழ்க்கையாகட்டும். இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் நாளைக்கு உங்க வாழ்க்கையவே மாத்த போகுது. நம்ம வரலாற்று துறையில வெறுமனே ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி